வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டு யானைகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை விரைவாக நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி அறிவுறுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா. புதிய அரசமைப்பின் மூலம் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. ஹெஹலிய ரம்புக்வெல்லவின் குற்றத்திற்கு நாட்டில் உள்ள சட்டங்கள் போதாத நிலையில் புதிய சட்டங்களை இயற்றி நீதியை நிலைநிறுத்த வேண்டும். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். காட்டு யானை பிரச்சினை கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தையும் நாட்டின் கிராமிய பொருளாதாரத்தையும் பெரிதும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இதற்கு விரைவாக ஒரு தீர்வு காணும் வகையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்பாட்டு திட்டம் ஒன்றினை உருவாக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகத்தர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த விசேட கலந்துரையாடலின் போது நிகழ்ந்துள்ளது. இதில் அனுராதபுரம், புத்தளம், பொலனறுவை, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை, குருநாகல், பதுளை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் அதிகரித்துள்ள காட்டு யானை தாக்குதல்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலவும் பிரச்சனைகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக ஜனாதிபதியிடம் விளக்கம் வழங்கினர். கலந்துரையாடலின் போது வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் காணப்படும் வெற்றிடங்கள், போக்குவரத்து வசதிகள் பற்றிய குறைபாடுகள் மற்றும் நிர்வாக சவால்கள் ஆகியவை குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி மக்கள் பங்கேற்போடு தொடர்புடைய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் செயல் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அதற்கமைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறுப்பான அதிகாரிகளை கொண்டு குழுக்களை அமைத்து நடவடிக்கைகளை அடுத்த மாதத்திற்குள் ஆரம்பிக்குமாறும் பணிப்புரை வழங்கினார். மேலும் ஓய்வு பெற்ற வன ஜீவராசிகள் அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் இணைத்துக் கொள்வதற்கும் பயிற்சி பெற்ற சிவில் பாதுகாப்பு படையினரை தற்காலிகமாக இந்த பணிக்கு சேர்க்கும் வகையில் சட்டம ஒழுங்கு விதிகளை உருவாக்குவதற்கும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். அத்துடன் போலீசாரும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் ஒருங்கிணைந்து செயலாற்றும் புதிய நடைமுறைகள் விரைவில் உருவாக்கப்பட வேண்டியதும் அவை நடைமுறைப்படுத்துவதும் அவசியம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அமைச்சர் சந்தன அபேரத்ன, அமைச்சர் ஆனந்த விஜயபால, பிரதி அமைச்சர் DB சரத், அருண் ஜெயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க, வன ஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் பாரசிங்க, ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ, பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஜூன் 20 முதல் நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட ஹர்சன சூரியபெரும நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக கடமை புரிந்திருந்தார். அவரது ராஜினாமா நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 1981 ஆண்டு வெளியான முதலாம் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரிவு 64(5) கீழ் அவருடைய பதவி காலியாக இருப்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹர்சன சூரியபெரும நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன. தற்போது நிதியமைச்சின் செயலாளராக உள்ள மஹிந்த ஸ்ரீவர்தனை இந்த மாத இறுதியில் ஓய்வு பெறவுள்ள நிலையில் புதிய நிதி செயலாளராக ஹர்சன சூரியபெரும நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. புதிய அரசமைப்பின் மூலம் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். அரசியல் தீர்வை நோக்கி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு மக்கள் வலுவான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். அதனை நாம் முழுமையாக மதிக்கின்றோம். எமது ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை எப்போதும் ஏற்றுக்கொள்வோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மேற்கொள்ளும் ஒவ்வொரு விஜயத்திலும் அங்கு வாழும் தமிழ் மக்களும் அவர்களது பிரதிநிதிகளும் அரசியல் தீர்வை எதிர்நோக்கி எம்மிடம் உரையாடுகின்றனர். அந்த எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நிறைவேற்றும் நிலைமைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய உள்ளோம் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல ஒரு தேசிய மட்டத்திலான குற்றத்தை செய்துள்ளார். நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு போதாத நிலையில் புதிய சட்டங்களை இயற்றி நீதியினை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் கூறுகையில், ஹெஹலிய ரம்புக்வெல்ல செய்தது ஒரு தேசிய குற்றம். அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போதுள்ள சட்டங்கள் போதாமை ஏற்பட்டால் புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவரது செயற்பாடுகளில் பல உயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
மருந்தின் மீதான நம்பிக்கையால் அநேக மருத்துவ நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அந்த மருந்துகளை வழங்கியுள்ளனர். ஆனால் அவர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றும் வகையிலேயே ஹெகலிய ரம்போக்வெல்ல மற்றும் அவரது குழுவினர் செயற்பட்டுள்ளனர். தற்போது அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே அவசியமான தண்டனை விரைவில் வழங்கப்படும் என்று நம்புவதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஸ்டெனல் எட்வின் ஷால்க் அண்மையில் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை சந்தித்தார். இந்த சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவும் கலந்து கொண்டார். 1994 ஆண்டில் நாடுகளுக்கும் இடையில் நிலை நிறைத்திருக்கும் ராஜதந்திர உறவுகளை நினைவுபடுத்திய சபாநாயகர் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துவதன் அவசியத்தையும் மக்களுக்கு இடையிலான நேரடி தொடர்புகளை ஊக்குவிப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். தென்னாப்பிரிக்காவின் நல்லிணக்க கொள்கைகள் உங்களின் சமாதானத்திற்கு ஒரு முக்கியமான உதாரணமாக உள்ளன என்று சபாநாயகர் குறிப்பிட்டதோடு இலங்கைக்கு தொடர்ந்து வழங்கப்படும் ஆதரவுக்காக தென்னாப்பிரிக்க அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் நல்லிணக்க மற்றும் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டத்தை குறிக்கோளாக கொண்டவை என்றும் உயர்ஸ்தானிகர் விளக்கியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாராளுமன்ற மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இலங்கை தென்னாப்பிரிக்க பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீண்டும் செயலில் கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். சந்திப்பின் போது இருதரப்பு ஆர்வமுள்ள பல விடயங்கள் குறித்தும் இருவருக்கும் இடையே சுமூகமான கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வாகரை பிரதேச சபையின் நிர்வாகத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கைப்பற்றிக் உள்ளது. இதன்படி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்து கதிர்காம தம்பி தெய்வேந்திரன் வாகரை பிரதேச சபையின் தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தவிசாளர் தெரிவுக்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு ஆதரவு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாகரை பிரதேச சபையின் பிரதி தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்து சண்முகநாதன் ரசிகரன் தெரிவு செய்யப்பட்டார். இந்த தேர்தல் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளும் தங்களது அடிப்படை கொள்கைகளை புறக்கணித்ததாலேயே தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச என் தந்தையை கொலை செய்ததாக நம்பிய காலத்தில் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர் இது குறித்து பேசும்போது ஒரே நேரத்தில் நாமல் ராஜபக்சவை எதிர்த்து கொந்தளித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் இருந்தது. ஆனால் இன்று அவரிடம் சென்று அமைதியாக பேச முடிந்தது. ஒரு காலத்தில் எனது மனதில் இருந்த கடும் பகை இப்போது மாறிவிட்டது என்றார். தொடர்ந்து நான் சிறுவயதில் இருந்தபோது சிங்கள மக்கள் அவர்களை பற்றி பேய் என்று பயமுறுத்த கூறினார்கள். அவர்கள் வன்முறையாளர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். எனினும் அப்போது நான் ஒரு சிங்களவரையும் பார்த்ததில்லை, அவர்களுடன் பழகியதில்லை, மொழியும் புரியவில்லை. இதனால் அவர்கள் பற்றிய என் கருத்துக்கள் பூரணமாக தவறானவையாகவே இருந்தன. எல்லா தமிழர்களும் புலிகள் என்று கூறப்பட்ட காலம் அது. ஆனால் இப்போது அந்த பார்வை முற்றிலும் மாறியுள்ளது என்று தெரிவித்திருந்தார்.